இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருநாமத்தில் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் எஸ்சாயாவினுடைய சுருள் கொடுக்கப்பட்டது. அதை அவர் எடுத்து வாசிக்கின்றார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 18 பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்று அவர் வாசிக்கின்றார். இவ்வாறு வாசித்த ஆசீர்வாதமான காரியங்களை அவர்களுக்கு முன்பாக அவர் சொல்லுகிற போது அந்த மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து ஒரு காரியத்தை வியந்தார்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 22 பார்க்கிறோம். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினார்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. அவர் வாயிலிருந்து வந்தவை அத்துணையும் அருள்மொழிகளாக இருந்தது என்று அவரை வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள், பேசினார்கள். எப்பொழுது ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது என்று ஆண்டவர் சொல்கிறாரோ, அந்த ஆவியின் பிரசன்னத்தில் இருக்கிற ஆண்டவர் அருள்மொழிகளாக பேசினார் என்று விவிலியம் சொல்கிறது. நாமும் ஆவியின் பிரசன்னத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் அருள்மொழிகளாக பேசுகிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எவ்வளவு அவதூறுகள் பேசுகிறோம், எவ்வளவு தீய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், பிறரை புண்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், பிறருக்கு அவமானத்தை வருவிக்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அப்போ அருள்மொழிகளாக பேசுவது என்பது ஆவியில் நிறைந்திருக்கிற பிள்ளைகள் பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்க முடியும். எசாயா புத்தகம் அதிகாரம் 59 இறை வார்த்தை 3 சொல்கிறது, உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன, உங்கள் நாக்கு தீயவற்றை முணுமுணுக்கின்றன என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கடவுள் நம்மை பார்த்து தீயவர்கள், தீய வார்த்தைகளை பேசுபவர்களாக, முணுமுணுப்பவர்களாக, உதடுகள் பொய்களையே பேசுபவர்களாக பார்க்கப்படுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கை அப்படித்தான் பயணப்படுறோம். அருள்மொழிகளை பேசுபவர்களாக, அருள் ஆசிரை பெற்ற, ஆவியின் கனிகளை பெற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் அருள்மொழிகளை பேசுகிற பிள்ளைகளாக பயணிக்கிறோமா, பயணிக்க ஆசைப்படுகிறோமா? குடும்பத்தில் எவ்வளவு தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். சகோதர சகோதரிகளுக்குடைய பகையும் வெறுப்பும் கோபமும் நமக்குள் வருகிற போது தகாத வார்த்தைகளை, விரும்பாத வார்த்தைகளை, தேவையற்ற வார்த்தைகளை பேசி பிறரை காயப்படுத்துகிறோம். யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 20 இன்று வாசிக்கப்படுகிற முதல் வாசகம் சொல்கிறது, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர், தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்று மிக ஆணித்தரமாக சொல்கிறார். அப்போ கடவுளை அன்பு செய்கிற பிள்ளைகள் தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவராக, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுபவராக அல்லது தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்களாக இந்த உலகத்தில் ஒருபோதும் வாழக்கூடாது என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லித் தருகிறது. மோசேயை பார்க்கிறோம், எஸ்சாயாவை பார்க்கிறோம். அவர்களெல்லாம் தாழ்ச்சியோடு ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொள்கிறார்கள். எதை ஒப்புக்கொள்கிறார்கள்? மோசேயை பார்க்கிறோம். விடுதலை பயணம் நூல் புத்தகத்திலே அதிகாரம் 6 இறைவார்த்தை 30 சொல்கிறார், நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவனாக இந்த உலகத்தில் வாழ்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு கடவுள்கிட்ட. பண்பட்ட உதடுகள் இல்லாதவனாக இருக்கிறேன். எசாயா சொல்கிறார், அதிகாரம் 6 இறைவார்த்தை 5 சொல்கிறார், ஐயா நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதர், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறவன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். ஆண்டவரே நான் அப்படித்தான் இருக்கிறேன், தூய்மையற்ற உதடுகள் கொண்டவனாக இருக்கிறேன், நல்ல வார்த்தைகள் பேசுகிற மனிதனாக நான் இல்லை, தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் நான் வாழ்கிறேன் என்று தன்னையே தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறார். என்று நம்மெல்லாம் ஒப்புக்கொள்வதற்கு பயப்படுகிறோம், தயங்குகிறோம். நாம் தான் நல்ல மனிதர்கள் என்று காட்டிக்கொள்கிறோம். ஆனால் பேசுவதெல்லாம் தீமை, பேசுவதெல்லாம் தீய வார்த்தைகள், எண்ணுவதெல்லாம் தீய நாட்டம். ஆனால் நாம் கடவுளுக்கு முன்பாக ஆண்டவரை நல்லவன் என்று காட்டிக்கொள்கிறோம். அது அல்ல வாழ்க்கை. ஆண்டவர் அருள்மொழிகளாக பேசினார் என்றால் இந்த உலகத்தில் நாம் செய்கிற தவறுகளை, நாம் பேசுகின்ற தவறான பேச்சுக்களை ஏற்றுக்கொண்டு, எசாயாவைப் போல, மோசேயைப் போல நாம் செய்கிற தவறுகளை, தவறான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு உகந்த காரியங்களை இந்த உலகத்தில் பேச, அருள்மொழிகளாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு எடுத்துரைக்கிறார். சீராக்கின் ஞான புத்தகம் அதிகாரம் 27:5 சொல்கிறது, மனிதரை அவருடைய உரையாடல் பரிசோதிக்கிறது. இந்த உலகத்தில் நாம் பேசுகின்ற வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவர் நம்மை பரிசோதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 36 சொல்கிறது, மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் அருள்பொழிவு பெற்றவராக அருள்மொழிகளாக பேசினார் என்று நாமும் அருள்மொழிகளாக பேச நம் நாவை பயிற்றுவிப்போம். ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். இறை ஆசீர் பெற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பயணப்படுவோம். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.